காஜி கப்பல் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. நான் எப்படி பாக்குற பாரு, என் வண்ணத்தை எப்படி கக்குற பாரு அப்படின்னு இப்ப ரீசெண்டா யாரோ இடத்துல பேசியிருக்காங்க. எஸ், உள்ள இருக்கும்போதே வினோத் பேச்சு கேட்க மாட்டேன், யார் பேச்சு கேட்க மாட்டேன். பீட பீட ஒண்ணு சேர்ந்துரும். இப்ப அந்த பீடைக்கு என்னன்றத மட்டும் பாத்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், பார்வதியோட ஃபுல் பாட்காஸ்டையும் பார்த்து முடிச்சேன். அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சது, இதோட நிக்க போறது இல்லை அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுதுங்க. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் மொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டையும் ஒரு சைடில் ஒதுக்கிட்டு அவங்க மட்டும் ஒரு சைடில் தனியாக ஒதுங்கி இருக்காங்க. இந்த கமருதீன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடிட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பாட்காஸ்ட்ல அவங்க பேசின விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அகேன்ஸ்டா இருக்காங்க, மொத்த பேருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. குறிப்பா விஜய் டிவியும் பார்வதியை தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு இதுக்கும் கூப்பிடுறது இல்லை. அது மட்டும் இல்லாம பார்வதி அங்க இல்லைனாலும் அவங்கள வச்சு செதுக்குன்னு செதுக்குறாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். முதல்ல விஜய் டிவி பண்ண சம்பவத்துல இருந்தே போயிடுவோம். எனக்கு என்ன புரியல, இது ஒரு பாட்டாவே போட்டு கலாய்ன்னு சேனல்லே கலாய்க்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான், அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி ஒரு மாதிரி பயங்கரமா சிரிப்பு வருதோ, அங்க இருக்க மற்ற கண்டஸ்டன்ட்டும் உழுந்து சிரிக்கிறாங்க. இது பத்தாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அங்கே சிரிக்கிறான். ஓகேங்களா, அந்த இடத்துல கமருதீன் இருக்கா, அப்படி பார்வதியை வச்சு ஓட்டுறாங்க. இந்த பைப்புல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி பாட்காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு, அதாவது உன்னை எல்லாருமே ஏன் பார்வதி இப்படி பண்றாங்க, டேய் நீ அங்க இருந்து கலாச்சிக்கிட்டு தானே இருந்தேன், அவன் கலாய்க்கும் போது சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தேன், இப்போ என்னடா டோட்டலா மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இது வந்து விஜய் சேனல் பண்ண சம்பவம், குறிப்பா டிஜே பிளாக் வச்சு செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்ல ஒன்னொன்னு அவங்க என்ன பேசுனாங்கன்னு பார்க்கலாம். I'm just being real to my emotions. எனக்கு அந்த காஜி கப்பல் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்ரட வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க? ஏன் அதாவது எனக்கு என்ன புரியலனா, அவங்க காஜி கப்பல்னு சொல்றதை ஏத்துக்க முடியல அப்படின்றது ஓகே, நியாயம் தான். யாரும் ஒருத்தவங்களை குறை சொன்னா இன்னொருத்தவங்களை ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க, நாங்க அங்க அதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாங்க. நாங்க லவ் தான் பண்ணோம், அதை எதுக்கு நீ மக்கள் எல்லாம் இப்படி பாக்குறாங்க, எதுக்கு இதை தப்பா பாக்குறீங்கன்னு நம்மளை கொஸ்டின் பண்றாங்க. ஏமா பார்வதி, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க தப்பா பாக்குறோம்னு எப்படிமா உங்களால சொல்ல முடியுது? இதெல்லாம் அநியாயமா இல்ல பார்வதி, இதெல்லாம் ரொம்ப அக்கிரமம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலேயே சொல்றேன், இந்த கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காஜி கப்பல்ஸ்னு உங்களுக்கு சொன்னா கஷ்டமா இருக்குன்றாங்க. அதை நானும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சொல்லிதாங்க ஆகணும். நீங்க வீட்டுக்குள்ள அப்படி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ எங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. நீங்க பண்ண செயல்கள் அப்படிதான் இருந்தது. கதவுக்கு பின்னாடி சரி, நாய் குலைக்கும் போது சரி, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பண்ணது அப்படிதான் இருந்தது. அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் பார்வதி உண்மை. இவ்வளோ பெரிய ஷோல இவ்வளோ கேமரா இருக்குன்றது உங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து மக்களை குறை சொல்றீங்க. இந்த மாதிரி வந்து எங்களை அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எப்படி பார்வதி சொல்ல முடியுது? எனக்கு என்னன்னா, ஐ எம் நாட் திஸ் பெண்மையான பெண் வந்து நான் கிடையாது. இந்த ரொம்ப அப்படியே பாங்கான அந்த ஃபேமிலியா இது எங்களுக்கே தெரியும் பார்வதி, நீங்க அது இல்லை அப்படி இல்லை அப்படின்றது எங்களுக்கே தெரியும். ஏன்னா அது வந்து நாங்கள் பார்த்துட்டோம், ஒரு 90 நாள் பார்த்துட்டோமா. ஸோ அதனால் நீங்கள் சொல்ல வேணாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, ஒரு மாதிரி ரகடு ரா ரியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரா அண்ட் ரியலாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எப்படி இருக்கும்ன்றது ஒன்று இருக்குல்ல, நான் ரா அண்ட் ரியலாக இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு நான் உண்மையாக தானே இருந்தேன், நான் ரியலா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது சரியாயிடுமா? நீங்க ரா அண்ட் ரியலா இருக்கிறது தப்பே கிடையாது. பட் எப்படி இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் உள்ள இருக்கும்போதே வினோத் பேச்சு கேட்க மாட்டேன், யார் பேச்சு கேட்க மாட்டேன், வெளியே மட்டும் கேட்பேன் நான். ஸோ அது அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து இட்ஸ் இது எப்படி சொல்றது, அதாவது கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும் போதே கானா வினோத் பேச்சு யார் பேச்சு கேட்க மாட்டாராம், வெளியே வந்து மட்டும் கேட்கவா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் தலையெழுத்து, நீ வந்து அவ்வளோதான் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. உள்ளே இருக்கும் போது தான் மக்கா இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வெளியே வந்தும் அவன் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்கிறாருன்னா எதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல பார்வதி கூட சேரக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இப்போ தொடர்ந்து அந்த பாட்காஸ்ட்டில், அதை வந்து கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாமல் இல்லை பார்வதி இதோட விட்டுருவோம், வீட்டுக்குள்ளே நடந்த விஷயத்த பேச தான் செய்வாங்க, பப்ளிக்கும் பேச தான் செய்வாங்க, மற்ற கண்டஸ்டண்ட்டும் பேச தான் செய்வாங்க, அதை அக்செப்ட் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு செயல்களை பண்ணிட்டோம், அதுக்கு வந்து விளைவுகள்னு ஒன்று இருக்கும். அது வந்து மற்றவங்க எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றலாம் இருக்க முடியாது. ஒரு 4 பீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேணா பாருன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கலாம், எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க பார்வதி அப்படின்றத கமருதீன் சொல்லணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்கல. அட்லீஸ்ட் மற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. வினோத் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ப்பா, நான் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கேட்க மாட்டேன், இப்போ மட்டும் கேட்டுருவேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அட்வைஸே பண்ணக்கூடாதான். அதை கேளுங்க கொஞ்சம்.
யார் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. வினோத் வந்து ஹி வாஸ் டெல்லிங் உன்னோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது, நீ கொஞ்சம் தனியாக விளையாடு, இவன் சொல்லியிருக்கான், வினோத் சொல்லியிருக்கான், போத்தன் சொல்லியிருக்கான். திவ்யா ஏன் சொல்றாங்கன்னு நான் யோசிக்கும் போது அதுவுமே ஒரு கேமாக தான் நான் வந்து பார்த்தேன். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நின்று ஒன்னே ஒன்று சொல்றேன், வெளியே போயிட்டு இவ கூட மட்டும் இதுவே டச்ல இருந்துக்காது, நான் அவங்க கூட டச்ல இருக்க மாட்டேன். திவ்யா கூடவே டச்ல, அந்த சிரிப்பு, அந்த சிரிப்பு இன்னொரு தடவை கேட்கலாமா? அவங்க கூட டச்ல இருக்க மாட்டேன். பார்வதிக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆனால் செம்ம காலில் இருக்காங்க போல இருக்குது திவ்யா மேலே. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது யார் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை விட முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்குது கமருதீன். என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. யார் வேணால் அட்வைஸ் பண்ணலாம், பட் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்த அட்வைஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்னு யோசிக்கணும் கமருதீன். கானா வினோத் சொல்லும் போது ஃப்ரெண்டாக சொன்னார், திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்காக சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஓகே, ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டோமே. ஆனால் யார் சொன்னாலும் கடைசியில் நீ கேட்கலையே. இவங்க ஃப்ரெண்டாக சொன்னதையும் கேட்கலையே, எனிமையாக இருக்க திவ்யா சொன்னதையும் நீ கேட்கலையே. அப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்க. அதனால தான் கரெக்டாக 2 பேரும் செட்டு சேர்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நம்ம பீடையை தான் கூட்டு போறோம், அதனால நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பீட ஒண்ணு சேர்ந்துரும். சீரியஸ்லி பார்வதி அந்த கார் டாஸ்க்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த வீடியோவை பாருங்க. நீ இறங்கினதுக்கு அப்புறமேட்டு நானும் இறங்கி இருக்கணும். நிஜமாலே அந்த ஒரு அவ்வளவு நேரம் காலையில வரைக்கும் அந்த 3 பேர் பேசின விஷயங்கள்லாம் யாருமே கோத்ரூ பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல தான் நான் இருந்தேன் அந்த கார் டாஸ்க்குள்ள. எஸ்பெஷலி நீ இறங்கினதுக்கு அப்புறம் அப்பதான் இவங்க வந்து பல வார்த்தைகள் திவ்யா அவர்கள் வந்து விட்டாங்க. அப்ப நான் எதுவுமே வந்து பேசல. பட் சரி வேண்டாம், நம்ம அவங்கள பத்திலாம் அதாவது பேச முடியல, அவங்க வந்து பேசலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களால பேச முடியல. ஏன்னா பேசினா திருப்பி ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை அங்கேருந்து வருது. இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள் விட்டுட்டாங்களாம், அவங்கள மன உடைச்சல ஆளாயிட்டாங்களாம். யாருமே அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கவே கூடாதான். அதாவது நீ ஒரு விஷயத்த என்ன வேணா பண்ணிடுவேன், அது யாருமே கேள்வியும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி காருக்குள்ளே வச்சு கும்முன்னு கும்மிட்டாங்களாம். எங்களுக்கு அது பத்தலைன்னு இருக்கு, ஆனால் நல்லா தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அது பத்தலைன்னு தான் பார்வதி இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் அவங்களுக்கு எதுவும் அநியாயம் நடந்த மாதிரி, டே என்னடா ப்ரொஜெக்ஷனே டோட்டலாக மாத்துறீங்க, தப்பு பண்ணது நீங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ அநியாயம் நடந்ததாகவும் அந்த 3 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்வதியை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்களா. குறிப்பா திவ்யா பேசின வார்த்தைகள்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சத்தியமா சொல்றேன், செம்ம காண்டா இருக்காங்க திவ்யா மேல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை கேளுங்க, கொஞ்சம் சிரிக்காதீங்க. எஸ், தவறுகள் செய்தாலும் அதை நம்ம வழியில் திருத்திக்கிட்டு இருக்கோம். பா எப்படி திருத்திக்கிறாங்க பார்த்தீங்களா? தவறு செய்தாலும் நம் வழியில் திருத்திக்கிட்டு இருக்கோம். திருத்திக்கிறீங்க, நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கமா பார்வதி. என்னம்மா நீ பச்சையா புழுற, திருத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ திருத்திக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலாக எல்லாம் என்ன சொல்றீங்கல்ல ப்ரோ, என்ன ப்ரோ இன்னும் பார்வதி அடிக்காதீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. எனக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறுத்துறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறதை முதல்ல நிப்பாட்டணும். விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வந்து ரிவ்யூவர்ஸ் அடிக்கிறதோ, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல அடிக்கிறதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ட் வந்து பார்வதியை வந்து கழுவி ஊத்துறதும், இதெல்லாம் நிப்பாட்டணும்னா பார்வதி ஜஸ்டிஃபை பண்ணுறதை நிறுத்திட்டு அங்கேருந்து கடந்து போகணும். அவங்க அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. அதுலேருந்து வெளியே வராமல் திருப்பி நியாயப்படுத்தும் போது ஒரு ஷோவை 105 நாள் பார்த்த எனக்கே கடுப்பாகுதுன்னா கூட இருந்தவனுங்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? ஸோ இவங்க வந்து அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேம் வைஸா நம்ம அவங்களோட கேம் பிளே பத்தி நம்ம பேசுறோமா, தட் இஸ் கேம். பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே அந்த வண்ணத்தை கொட்டினது கிடையாது. ஆனா இப்பயுமே வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய எல்லா இன்டர்வியூலயும் வந்து பயங்கரமான ஒரு ஹேட்ரடையும் வண்ணத்தையும் தான் வந்து கக்கிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை தீஸ் பீப்பிள் ஆர் டூயிங் தட். நான் யார் கூடயும் டச்ல இருக்க போறது கிடையாது. சோ ஐ டோன்ட் மைண்ட், நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க அப்படிங்கிற மோட்ல தான் இருக்கேன். அதாவது மற்ற கண்டஸ்டன்ட்லாம் எவ்வளோ மோசமானவங்க பார்த்தீங்களா? அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுறாங்களா, அவங்க அது பண்ணுறதே இல்லையா, அவங்க அது பண்ணவே இல்லை. நல்லா நம்புங்க எல்லாம், அவங்க அதை பண்ணல. மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க திவ்யா, கானா வினோத் இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு? சபரி, விக்கல்ஸு வந்து பார்வதி மேலே வன்மத்தையே கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே கேமாக பார்த்தாங்களாம், கேம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கடந்துட்டாங்களாம். ஸோ மற்றவங்க மட்டும் வந்து வன்மத்தையே கொட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க மற்றவங்க பேசுறதுக்கெலாம் ஒரு பாட்காஸ்ட் வச்சு அதில் ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்களா, ரிப்ளைன்ற பேரில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ, ஒரு பாட்காஸ்ட்டோ மற்ற கண்டஸ்டன்ட் போகும்போது ஒரு கேள்வி வருது, பார்வதி இப்படி பண்ணாங்களே அது எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாம் பார்வதி பண்ணது அங்கே தப்பு தான்.
புரியுதுங்களா? ஒரு கேள்வி கேட்டாங்க பதில் சொல்லி தான் ஆகணும். பார்வதி பண்ணது எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பாதாங்க. தப்புன்னு தான் பார்வதி சொல்லுவாங்க. என்னை பத்தி ஏன் பேசுறாங்க? நீ தானே சொன்ன ஷோவில் நான் தான் கண்டென்ட்டா இருந்தேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவே ஒரு மாதிரி நடத்தினேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஷோவை பத்தி கேள்வி கேட்கும் போது உன்னை பத்தி கண்டிப்பா கேள்வி தான் கேட்பாங்க. ஏன் பார்வதி எப்படி பண்ணாங்க, பார்வதி அது ஒரு பைத்தியங்க அப்படிதாங்க பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. ஏன்னா அவங்க அந்த ஷோல இருந்திருக்காங்க, அந்த ஷோல நடந்த விஷயத்தை பத்தி கேட்கறாங்க. உடனே அப்படி சொல்லிட்டா போதும், பார்வதி பண்ணது அங்க தப்புன்னு சொல்லிட்டா போதும், அடுத்த பாட்காஸ்ட் ஒன்று போடுறது, அதுல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அவங்கள வந்து இந்த பாட்காஸ்ட்ல வச்சு செய்யறேன் அப்படின்ற மாதிரி செய்யுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அக்கா வந்து கண்ணாடி பார்த்து பேசுற மாதிரியே இருக்குது. வன்மத்தை மத்தவங்க எல்லாம் கொட்டுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பேர் வச்சது எல்லாமே வைரல் ஆச்சு இல்லையா? விக்ரம சொன்ன பேரா இருக்கட்டும், ராஜமாதா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதாவது பேர் வச்சது எல்லாமே வைரல் ஆச்சு இல்லையா? பேர் வச்சது எல்லாமே வைரல் ஆச்சு. பார்வதி உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, 2-3 பேர் வச்சிருக்காங்க. இப்போ கூட அந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒன்று போட்டுட்டு இருக்காங்களே, நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அந்த நேம் மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா வேறு வழியில் அது தெரிஞ்ச சொன்னா தானே தெரியும். பீடைன்ற பேர் வச்சாங்க. ஸோ அது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? பேர் வச்சதெல்லாம் வைரல் ஆயிடுச்சான். ராஜமாதா சொல்லிட்டு ஒரு சிரிப்பு வேற. கனி, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து அந்த பாட்காஸ்ட்டில் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து கனியை மெயினாக அந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னா திவ்யான் கனி இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தான். அது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பாட்காஸ்ட்டில் அவங்க சொன்னாங்களா ஆர்த்தடாக்ஸ்னு, அதில் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. அதான் அந்த வீட்டில் பாரு ஒரு கரை, அவளுக்கு என்ன நடந்தாலும் வந்து யாரும் ஒன்றும் கேட்க மாட்டானே. எஸ் உண்மை பார்வதி, உண்மையை ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது. கரை தான், அது ஒரு பெரிய கரையாக இருந்தது. கிட்டத்தட்ட 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது விடாப்படியான கரையாக இருந்தது. கடைசியில் விஜய் சேதுபதி தான் ஏதோ பினாயில போட்டு கழுவி ஊற்றுனாரு சொன்னோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒன்று நடந்துட்டு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லை பார்வதி, உங்களை வந்து சபரி அடிக்கும் போது எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ஓகேங்களா? வெளியே சொல்கிறேன், எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா அது அந்த ஒரு இடத்துல உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததா? ஆனால் முக்கால்வாசி இடத்துல 195% இல்லை 99% உங்கள் பக்கம் அநியாயம் தான் பார்வதி இருந்தது. நியாயம் இருந்த இடத்துல எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, கூட நின்னாங்க. நானும் அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்க, அந்த சமயத்தில் பார்வதியை சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கு அடுத்து அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பண்ணுறது எல்லாமே எல்லாருக்கும் வெறுப்பாயிடுச்சு. என்னடா கண்டென்ட் என்ன வேணா பண்ணலாமா இந்த பொண்ணு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் பார்வதி இப்போ வரைக்கும் அதுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னுடைய ஃபேமிலி வந்து they are actually orthodox family தான். நான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருந்தாலுமே நான் பெரியாரிசம் பேசுற ஒரு பெண் தான், நான் அம்பேத்கர் பத்தி பேசுற ஒரு பெண் தான். ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு அதாவது ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறது தப்பு இல்லை. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கனி சொன்னது நீ வந்து பெரியாரிசம் ஃபாலோ பண்ணுற, நீ அதாவது ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறனா இந்த மாதிரி பெரியாரிசம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் பேசலாம், எல்லாருமே பேசலாம், பிரச்சனை இல்லை. இந்த இதில் கனிக்கிட்ட நீங்கள் சொன்னது ஒரு கம்யூனிட்டி சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் இந்த குடும்பத்துலேருந்து வரேன், இந்த கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதை வந்து அவங்க வெளியே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் சொன்னது தப்புன்றது ஓகே, அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் இங்கே என்ன தெரியுமா சொல்றாங்க, கனி வந்து அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது சாண்ட்ரா எப்படி அந்த காருக்குள்ள நான் பர்சனலா சொன்ன விஷயத்தை வந்து சொல்லி அந்த கார் டாஸ்க்ல வந்து ஒரு பெருசா கலப்பினாங்களோ அதே மாதிரி இப்ப கனி வெளியே வந்து அந்த பாட்காஸ்ட்ல இந்த மேட்டர்லாம் சொல்லவே வேணாம், ஆனா அவங்க இந்த மேட்டரை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ காண்டு உள்ள இருந்திருக்கு, வன்மம் உள்ள இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்களா இல்லையா, சொன்ன விஷயம் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும். அதை வந்து அவங்க சொல்லிட்டாங்க, வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே கோவப்படுறது வேஸ்ட்டு. நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம் நான் சொல்லிட்டேன், வாய் வளரையும் சொல்லிட்டேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தாட்டில் சொல்லிட்டேன், இல்லை அதை பற்றி பேசாமல் கூட விட்டுடலாம். அதை வந்து அவங்க எப்படி வெளியே சொல்லுவாங்க? ஏன் வெளியே சொல்லக்கூடாதா? எனக்கு புரியலையே. இந்த இடத்துல வந்து ஏதோ பாண்டு பத்திரத்தில் வந்து ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிங்களா, நான் எது பேசினாலும் யாரும் வெளியே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி? நீங்கள் மட்டும் மற்றவங்களை பற்றி பேசுவீங்களா? இதோ ராஜமாதாலாம் பேர் வைப்பீங்க, வெளியே வந்து அதை வச்சு கலாய்ப்பீங்க. ஆனால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்தை வெளியே, உங்களை பற்றி புதுசாக எதுவும் சொல்ல, நீங்கள் பண்ணதான் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு கடுப்பாகுதுல்ல? எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏம்மா நீ பண்ணதை சொல்லும் போது ஏமா உனக்கு இவ்வளோ கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேற ரகங்க. போயிட்டு ஷோ எல்லாம் பார்த்து பார்க்க போனேன். அடுத்து ஒரு பாட்காஸ்ட்ல நான் எப்படி பார்க்கறேன் பாரு, என் வண்ணத்தை எப்படி கக்கறேன் பாரு அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஏதோ இடத்துல பேசியிருக்காங்க. எஸ், அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மிரர் பார்த்து தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஆப்போசிட்டில் கமுருதீன் இருக்கா, அப்படி இருந்தாலும் சைடில் ஏதாவது மிரர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க பண்ணுறத அப்படியே அவங்களே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது கனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஷோ எல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என் வன்மத்தை அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் எப்படி கக்கறம் பாரு அப்படின்ற மாதிரி வந்து கக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கனியை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா
அக்கா இது வரைக்கும் 3 பாட்காஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, 3த்துலேயும் அதானக்கா பண்ணுறீங்க, ஷோவை பார்க்குறீங்க, ப்ளஸ் வந்து வெளியே அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸை பார்க்குறீங்க, விஜய் டிவி சேனலில் வந்து ஏதாவது ஷோஸ் பண்ணால் அதை பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாட்காஸ்ட், இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. ஒன்று மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன், பார்வதி அந்த பாட்காஸ்ட்லாம் நிப்பாட்டினா தான் ஆக்சுவலாக பார்வதி மேலே இருக்க அந்த ஹேட் ரேட்டை மக்கள் மறப்பாங்க. அதை மறக்கிறதுக்கு அவங்க டைம் கொடுக்கணும். ஆனால் அவங்க டைம் கொடுக்காம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது மறக்க மாட்டாங்க. மேபி உங்களோட சப்போர்ட்டர்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல டாக்ஸிக்கா, ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த ஷோவை பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பைத்தியம் மாதிரி கண்டென்ட் வச்சு மட்டுமே பார்க்காம இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேஸ்டு ஷோ தான் பிக் பாஸ்ன்றது. ஒருத்தவங்க பர்சனல் கேரக்டர் எப்படி இருக்காங்க அதை பார்த்து தான் வின்னர் ரன்னர் எல்லாரையுமே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் பண்ண கேம் பிளே பிடிக்கல, அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பேசாமல் இருந்தால் எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பாய்.